ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமன் டவுட்டை தான் நம்ம இன்னைக்கு கிளியர் பண்ண போகிறோம். அப்படி என்னடா காமன் டவுட் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? கருப்பட்டி காஃபி நல்லதா இல்லை, கருப்பட்டி நல்லதா இல்லை கரும்பு சக்கரை நல்லதா அப்படிங்கிறது எது வந்து ஹெல்த் கான்சியஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கருப்பட்டி எதுலேருந்து தயாரிக்கிறோம்? பனைமரம் இல்லைன்னா தென்னை இதுலேருந்து தயாரிக்கிறது தான் கருப்பட்டி அப்படிங்கிற ஒரு சாலிட் ஃபார்மில் தயாரிப்போம். அது வந்து நேச்சுரலாக இருக்கும், கெமிக்கல் ஃப்ரீ. கரும்பு சக்கரை அப்படிங்கிறது வந்து கரும்பு ஜூஸ்லேருந்து எடுக்கிறது. அது ஹீட் பண்ணி கிறிஸ்டல் ஃபார்மேட்டில் இது பண்ணுவோம். அதில் வந்து ரிஃபைன் பண்ணோம்னா அது வந்து ஒயிட் சுகராக மாறுது. சில கெமிக்கல் ப்ராசஸ்லாம் இங்கே நடக்குது. ஓகேங்களா? நியூட்ரிஷனல் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கருப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அயன் அதிகம், கால்சியம், பொட்டாசியம், மினரல்ஸும் அதிகமாக இருக்குது. விட்டமின் பி வந்து அது நேச்சுரலாகவே அதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி பூஸ்டராக, அதாவது வந்து நம்மளுக்கு எனர்ஜி பூஸ்டராக வந்துட்டு இருக்குது கருப்பட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கரும்பு சக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரோஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினரல்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் கொஞ்சம் ரொம்ப குறைவாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்னடா இதில் இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும். கரும்பு சக்கரை வந்து நமக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கருப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அனிமியா, அதாவது நம்மளுக்கு ரத்த சோகை இருக்குது அப்படின்னா அதை வந்து குறைக்க உதவும். அதாவது இன்க்ரீஸ் பண்ணிடும். நம்மளை வந்து பிளட்டு லெவல் கம்மியாக இருக்குது, ரத்த சோகை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம கருப்பட்டி ரெகுலராக எடுத்துட்டோம்னா அதில் அயன் அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கோல்டு காஃபுக்கு ரிலீஃப் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு காஃப்னா நம்ம இனிப்பு எடுத்துக்க மாட்டோம், ஆனால் கருப்பட்டி சாப்பிட்டா ரிலீஃப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உடம்போட சூட்டை தணிக்குது அப்படின்ட்டு, அதாவது பாடி ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளட் சுகர் வந்து ஸ்லோவாக தான் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோ ஜிஐ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்குன்றாங்க. ஆனால் கரும்பு சக்கரையில் வந்து இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குயிக்காக எனர்ஜி, நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி வேணும் அப்படின்னா கரும்பு சக்கரை தான் பெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து சுகர் கேனோட ஃப்ளேவர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை அதிகமாக எடுத்துட்டோம்னா வெயிட் கெயின் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் வெயிட் லாஸ் ஆகும் தான் கரும்பு சக்கரை பெஸ்ட்டாக கருப்பட்டி பெஸ்ட்டான்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரும்பு சக்கரை வந்து சாப்பிட்டோம்னா வெயிட் கெயின் ஆகும் தான் சொல்லியிருக்காங்க. ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, கரும்பு சக்கரை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட அதாவது ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து பசி வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஃபுட் எடுக்க நம்ம வெயிட் கெயின் தான் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிளட் சுகரையும் வந்து ஃபாஸ்ட்டாக ரைஸ் பண்ணணும் தான் சொல்லியிருக்காங்க, கம்மி பண்ணணும்னு சொல்லலாம். கருப்பட்டி தான் வந்துட்டு ஸ்லோவாக ரைஸ் பண்ணும், இது வந்து ஃபாஸ்ட்டாக ரைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக என்னை கேட்டிங்கன்னா, ஹெல்த்துன்னு பார்த்தோம்னா கருப்பட்டி பெஸ்ட்டு, டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சுகர் கேன் தான், அதாவது கரும்பு சக்கரை தான் பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்